ஆஸ்திரேலியன்ஸ்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வருது கிரிக்கெட் டீம், பேட் கமின்ஸ், வார்னர், பின்ன 2023 வேர்ல்ட் கப் இதெல்லாம் தானே. ஆனா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் நீங்க இனிமே நான் வச்சுக்க வேண்டியது ஏஎம்சி எக்ஸாமினேஷன் தான். ஹலோ மை டியர் buddies, நான் உங்க அஸ்வின். இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்டெப் 1 கிராக் பண்ணதுக்கு அப்புறம் வித்தவுட் ஸ்டெப் 2 ஒரு பைபாஸ் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி உங்களால ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க அந்த எக்ஸாம் பத்தி டீடைலா பார்ப்போம். இந்த வீடியோவை 5 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏஎம்சி, செகண்ட் வந்து ஏஎம்சி ஸ்டெப்ஸ், தேர்ட் வந்து எலிஜிபிலிட்டி, ஃபோர்த் வந்து ரிசோர்சஸ், ஃபிஃப்த் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ்டா சேலரி டீடைல்ஸ். இந்த எக்ஸாமினேஷனோட பேர் தான் ஏஎம்சி எக்ஸாமினேஷன், அதாவது ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் ஏன் சூப்பரான எக்ஸாமினேஷன் நான் சொன்னேன்னா, இவங்களை நீங்க பிளாப் யூஎஸ்எம்எல்இ கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பாசிங் பர்சன்டேஜ், இவங்களோட டைம் லிமிட், அதுவும் இல்லாம இவங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் தெரியும். ஏன்னா இவங்களோட பாசிங் பர்சன்டேஜ் மத்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 60% நீங்க எடுத்தா போதும் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். பிளஸ் இவங்களோட எக்ஸ்பென்சஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லைனாவே தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம மேக்ஸிமம் 10 lakhs மேல கிராஸ் ஆகும், அவங்க இவங்களுக்கு 5 குள்ளேயே முடிஞ்சிடும். பிளஸ் இவங்களுடைய அந்த டைம் லிமிட் வேரியேஷன் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணும்போது 2 year வேலிடிட்டி அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு நீங்க ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணா அது டில் எண்ட் வரைக்கும் அது வேலிடா தான் இருக்கும். இவங்களும் 2 ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு ஏஎம்சி ஸ்டெப் 1, ரெண்டாவது ஏஎம்சி கிளினிக்கல் ஸ்டெப்ஸ். அது என்னன்னு டீடைலா பார்ப்போம். ஏஎம்சி ஸ்டெப்ஸ். ஏஎம்சி ஸ்டெப்ல மொத்தம் 2 ஸ்டெப் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்சிக்யூ ஸ்டெப், ரெண்டாவது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டெப். இந்த ஏஎம்சியோட எம்சிக்யூ ஸ்டெப்ல 150 क्वेश्चंस இருக்கும். 3.5 ஹவர்ஸ்ல எக்ஸாம் நடக்கும். இது ஒரு டோட்டலி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் விஷயம் என்னன்னா, மேபி ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லனா 4 to 5 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது நீங்க சூஸ் பண்ற क्वेश्चन பொறுத்து இருக்கும். அதுல ஒவ்வொரு क्वेश्चन 1 by 1 வந்துட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால previous question அட்டெண்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு உங்களுக்கு லாஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்துருச்சு, நான் போய் மறுபடியும் ஆன்சர் பண்ணனும், உங்களால பேக் போய் அந்த previous question ஆன்சர் பண்ண முடியாது. சோ இதுதான் ஏஎம்சி ஸ்டெப் 1 உடைய ரூல்ஸ். இவங்க வந்துட்டு இதுல ஒரு பாசிங் சர்டன் மார்க் வச்சிருப்பாங்க. அது நீங்க பாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இமெயில் மூலமா தான் ரிசல்ட் எல்லாம் வரும். பின்ன ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். இவங்க இந்த எக்ஸாமினேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கிளினிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம உங்க ப்ரொஃபஷனல் குவாலிட்டி, நீங்க எப்படி வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட நடந்துக்கிறீங்க, எப்படி நீங்க ஹிஸ்டரி டேக் பண்றீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கிளினிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் உங்க டோட்டல் ஸ்கோர் என்னன்னு பண்ணி என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பின்ன வீடியோவோட ஸ்டார்ட்ல நான் ஒரு பைபாஸ் டெக்னிக் இருக்குன்னு சொல்லிருப்பேன். அது என்னன்னா WBA, வொர்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட். எங்க யூஸ் ஆகும்னா, நீங்க இப்ப ஸ்டெப் 1 முடிச்சிட்டீங்க. ஸ்டெப் 1 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டெப் 2 வந்து எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, சரி வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு வழி இருக்கு. அதுதான் வொர்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட். இந்த வே யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும். 6 to 10 months or 12 months பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு ஒரு சூப்பர்வைசருக்கு கீழ ஒரு ஹாஸ்பிடல்ல இல்லனா ஹெல்த் ஆர்கனைசேஷன் கீழ வர்க் பண்ணி அவங்க கிட்ட உங்களோட வெல்த், அதாவது உங்களோட வொர்த் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க வித்தவுட் ஏஎம்சி 2. நீங்க ஏஎம்சி 2 நீங்க எழுதவே வேண்டாம். இந்த வொர்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ல பாஸ் ஆயிட்டா அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். அவ்வளவுதான் ஏஎம்சி எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஏஎம்சி எக்ஸாமினேஷன்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதுல ஃபர்ஸ்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், வேர்ல்ட் டிக்ஷனரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்ல உங்க மெடிக்கல் ஸ்கூல் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லைங்கறத தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஏஎம்சியோட மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையங்கறத, இது ரெண்டுத்தையும் நீங்க பார்த்துட்டாலே அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ஈஸியா பண்ணிடலாம். அதுதான் ECFMGயோட சர்டிபிகேஷன் ரவுண்ட். அதுல ஒரு அப்ளிகேஷனை போட்டு ECFMGயோட சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவதா நீங்க எபிக் அக்கவுண்ட் ஒன்னு ஓபன் பண்ணணும். அது ஒரு டாக்டருக்கு மேண்டேட்டரியா தேவைப்படுற ஒரு அக்கவுண்ட். ஏன்னா அந்த அக்கவுண்ட் தான் ஒரு டாக்டர் ரெஸ்யூம் மாதிரி யூஸ் ஆகும். லாஸ்டா ஏஎம்சிக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ. இது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிலிட்டி ரவுண்ட் எல்லாமே நீங்க முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இந்த எல்லா எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்துட்டு ஆப்ராங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ரிவ்யூ பண்ண போகுது. இந்த ஆப்ரா பாத்தீங்கன்னா ஏஎம்சி கூட சேர்ந்து வர்க் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி செலக்ஷன் ரவுண்ட் இல்லனா அடுத்த எக்ஸாம் ரவுண்டுக்கு இவங்க தான் வழி அனுப்பி வைப்பாங்க. சோ இதுல ஆப்ரா செக் பண்ற அளவுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க பக்காவா ரெடி பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏஎம்சில சீட் கன்ஃபார்ம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஏஎம்சி எக்ஸாமினேஷன்ஸோட எக்ஸ்பென்சஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற விஷயம், ECFMG சர்டிபிகேஷன்ஸ்க்கு நீங்க செலவு பண்ண போறது நியர்லி 160 AUD. இந்தியன் ரூபீஸ்ல பாத்தீங்கன்னா 13,300 வரும். பின்ன அடுத்து நீங்க செலவு பண்ண போற விஷயம் எபிக் அக்கவுண்ட்க்கு. அங்க 130 AUD செலவு பண்ணுவீங்க. இந்தியன் ரூபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 சம்திங் வரும். பின்ன நீங்க ஏஎம்சி ஓட போர்ட்ஃபோலியோக்கு செலவு பண்ணுவீங்க. அங்க வந்துட்டு நீங்க $642 பே பண்ணுவீங்க. இந்தியன் அமௌண்ட்ல 34,000 சம்திங் வரும். லாஸ்டா நீங்க ஏஎம்சி ஓட எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஸ்டெப் 1க்கு நீங்க செலவு பண்ண போறது $3,124. ஸ்டெப் 2க்கு $4,391 செலவு பண்ணுவீங்க. இதுல இந்தியன் அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1க்கு 1,64,000, பின்ன ஸ்டெப் 2க்கு
2,63,000. இப்போ நான் சொன்ன எல்லா இந்தியன் வேல்யூஸுமே அப்ராக்சிமேட்டா சொல்றது. ஏன்னா நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த டாலர் ரேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி அப்போ இந்தியன் வேல்யூக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஏற்படும். சோ அப்ப என்ன வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எக்ஸாம் ஃபீ பே பண்ணி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏஎம்சி எக்ஸாமினேஷன்ஸோட ரிசோர்சஸ். ஏஎம்சி எக்ஸாமினேஷனோட ரிசோர்சஸ் நம்ம 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஎம்சி ஸ்டெப் 1. அதுக்கு நீங்க யூஸ் பண்ண போறது என்னன்னா ஏஎம்சி அபிஷியல் வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய அவங்களோட ஹேண்ட்புக் ஃபார் எம்சிக்யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் முர்தகனோட எம்சிக்யூ, பின்ன காப்லான், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர். இது எல்லாமே எம்சிக்யூக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பாங்க. இதுக்கு நீங்க படிக்க வேண்டிய புக்ஸ் எல்லாமே கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான். எப்பவுமே கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலே நீங்க ஃபுல் செட்டில், அதாவது இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஃபுல் செட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவதா ஏஎம்சியோட கிளினிக்கல் ரவுண்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது நம்ம 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். அதையும் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல, அதாவது கீக்கி மெடிக்ஸ்ல, பின்ன ஏஎம்சியோட ஆபீஷியல் வெப்சைட்ஸ்ல, பின்ன யூடியூப்ஸ்ல இவங்களோட அந்த லைவ் ஆக்ஷன் வீடியோஸ் இருக்கும். அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க, எப்படி ஒரு பேஷண்ட் கிட்ட ஹிஸ்டரி எடுப்பாங்க, எப்படி வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு கரெக்டா அந்த இன்டர்வியூஸ் கிட்ட எப்படி இம்போஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து அவங்க தெளிவா வீடியோல போட்டுருப்பாங்க. நான் அதுல ஒரு 2-3 பெஸ்டான யூடியூப் வீடியோஸ் எல்லாம் சொல்றேன். ஒன்னு வந்து வாஸ்மெசிஸ், ரெண்டாவது வந்து மெட்கிராம், மூணாவது வந்து ஸ்ட்ராங் மெடிசன். இவங்க எல்லாமே வந்துட்டு யூடியூப் மூலமா ஃப்ரீயா எப்படி வந்துட்டு ஏஎம்சி ரவுண்ட் ஸ்டெப் 2 ரவுண்ட் ஈஸியா கிராக் பண்றதுன்னு சொல்லிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஎம்சி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட ஆஃப்லைன் ரிசோர்சஸ் என்னன்னா ஏஎம்சி ஹேண்ட்புக் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், பின்ன டாலி அண்ட் ஊகார்னர்ஸ் உடைய ஜெனரல் பிராக்டிஷனுடைய புக், பின்ன ஜான் முர்தகன்ஸ் உடைய கிளினிக் எக்ஸாமினேஷன் புக், லாஸ்டா ஏஎம்சி உடைய அந்த எக்ஸாமினேஷன் மெடிசன் ஸ்ட்ராங் கைட் ஃபார் பிசிஷியன். இந்த புக்ஸ் எல்லாமே கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஆஃப்லைன் ரிசோர்சஸ். இவங்கள கொஞ்சம் ரிவ்யூ எடுத்துக்கிட்டு அந்த ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல இருக்கிற வீடியோவும் பார்த்து நீங்க ஓனாவே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பக்காவா ரெடி ஆயிருவீங்க. ஈஸியா எக்ஸாம் கிராக் பண்ணி ஈஸியா பிளேஸ் ஆயிருவீங்க. இப்போ நம்ம லாஸ்ட் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பார்ட்க்குள்ள என்டர் ஆயிட்டோம். அதுதான் salary details. ஒரு ஆவரேஜான ஒரு டாக்டருக்கு per annum அவங்களுக்கு கிடைக்க போறது என்னன்னா 1,59,000 AUD. அப்ராக்சிமேட்டா இந்தியன் அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா 87 lakhs வரும். ஒரு ஹவருக்கு ஒரு ஆவரேஜான டாக்டர் ஆஸ்திரேலியால சம்பாதிக்கிறது $81. அப்ப அவங்களுக்கு மந்த்லி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 13 to 50,000 AUD டாலர்ஸ்ல இருக்கும். சோ இதை நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரில இருந்து கம்பேர் பண்ணாலே தெரியும் எது பெஸ்ட்னு. பின்ன ஒரு சீனியர் டாக்டர் எல்லாம் ஆயிட்டீங்க, ஒரு 2 வருஷம் 3 இயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லைக் 2 to 5 or 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு per annum இன்க்ரீஸ் ஆயிரும். இது நான் எதை சொல்றேன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்றதை வச்சு நான் சொல்றேன். நீங்க இன்னும் கொஞ்சம் வேற ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரை பண்ணி மார்னிங் அங்க ஒர்க் பண்றது, ஈவினிங் இங்க ஒர்க் பண்றதுன்னு நீங்க உங்க டைம் ஷெட்யூல் அதுக்கேற்ற மாதிரி பண்ணீங்கன்னா இந்த salary details கூட இன்னும் இந்த salary numbers இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, உங்க MBBS ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.